ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டம் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த 38 மாவட்டத்தில் அதிக மாவட்டங்களை தனக்கு எல்கையாக கொண்ட மாவட்டம் இது என்னென்னு யோசிச்சு வைங்க. அதுக்கு முன்னாடி அந்த 38 மாவட்டங்கள் என்னன்றதை நான் சொல்கிறேன். 38 மாவட்டங்களை 4 மண்டலமாக தமிழ்நாட்டில் பிரிச்சுருக்காங்க. முதல்ல வடக்கு மண்டலம். வடக்கு மண்டலத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இவ்வளவும் நமக்கு வடக்கு மண்டலத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய மண்டலம், அதாவது காவிரி டெல்டா பாயிறதுனால டெல்டா மண்டலம்னு கூட சொல்லுவாங்க, சோழ மண்டலம்னு கூட சொல்லுவாங்க. அதில் என்னென்ன மாவட்டங்கள் இருக்குன்னா, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு கரூர், இவ்வளோதான். அதுக்கப்புறம் மேற்கு மண்டலம். மேற்கு மண்டலத்துக்கு தலைமையகன்ற மாதிரி சொன்னோன்னா அது கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு அடுத்தது நமக்கு திருப்பூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி இவ்வளோ மேற்கு மண்டலத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தெற்கு மண்டலம். தெற்கு மண்டலத்தில் மதுரை, திண்டுக்கல், தேனி, இந்த சைடு வந்திங்கன்னா ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, கீழே வந்திங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இவ்வளோ மாவட்டம் இருக்குது. இப்போ நம்ம முதல்ல கேட்ட கேள்விக்கு வந்துடுவோம். கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் அதிக மாவட்டங்களை தன்னோட எல்கையாக கொண்ட ஒரு மாவட்டம் இது. அது என்னன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம். கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களை தனக்கு எல்கையாக வச்சுருக்குது. 10 மாவட்டம்னா எதுன்னு பார்த்திங்கன்னா, மேலேருந்தே வருவோம். பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், இப்படி 10 மாவட்டத்தை. இதே போல் இன்னொரு மாவட்டம் 9 மாவட்டங்களை தனக்கு எல்கையாக வச்சுருக்குது. அது எந்த மாவட்டம்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க நாளைக்கு இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, பாய்.